வாய்ப்பு தாவேக்க ஒரு வாய்ப்பு இருக்கா எல்லாத்துக்குமே, ஓபிஎஸ்க்கு, தேமுதிகவுக்கு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எல்லாருக்குமே வந்து அவங்க கேட்ட அந்த சீட்டு தொகுதி கொடுக்கறதுல பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எவ்வளோ சீட்டு கொடுக்க போகிறாங்கிறது இன்னும் அது பெரிய ஒரு திருசங்க நிலையில தான் இருக்குது. ஏன்னா அவங்க பாஜக விட எங்களுக்கு அதிகமாக வேணுமா பாட்டாளி மக்கள் கட்சி கேட்பாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி பாமக விட எங்களுக்கு அதிகமாக வேணும் தேமுதிக கேட்பாங்க. இவங்களுக்கெல்லாம் 20 சீட்டு கொடுப்பாங்களா, வைத்திருப்பாங்களாங்கிறத ஒரு சிக்கல் இருக்குது. தேமுதிகவுக்குலாம் 20 சீட்டு கொடுப்பாங்களா சார் இனிமேல்? சார் இனிமே கொடுக்க வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா அவங்க வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு. அப்படியே அவங்க வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கணக்கு போட்டாலும் இங்கே இருக்கிறது 234 தான் இருக்குது. நிச்சயமா இவருக்கு 100 சீட்டாவது எங்களுக்கு வேணும், நாங்கள் 100 இடங்களில் போட்டியிடும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கு பாஜக. ஆமாம், நான் 3 டிஜிட்ல தான் நிற்போம் அப்படின்னு. அப்போ 100 இடங்கள் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா இங்கே வந்து அவங்களுக்கு ஆளே இல்லை சார். எழுதி வச்சுங்க, நான் சொல்கிறேன், ஒரு பத்திரிகையாளராக சொல்கிறேன், பாஜகவில் 100 இடங்களில் போட்டியிடுறதுக்கு ஆளே கிடையாது. அதுதான் இன்னைக்கு நிலைமை, கலையதார்த்தம். அவங்க ஆட்சியில் இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்க எல்லாம் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அவர்கள் பெயரை சொல்லி கிராமங்களில் ஓட்டு கேட்க முடியாது. அப்போ அவர்கள் யார் மீதாவது சவாரி பண்ணி தான் ஆகணும். அந்த சவாரி பண்ணுகிற குதிரையாக யார் இருக்காங்கன்னா அதிமுக தான் இருக்கு. இப்ப 4 எம்எல்ஏ பெற்றதும் கடந்த முறை யாரால இரட்டல் என்கிற சின்னத்தோட அவங்க சேர்ந்ததுனால தான் தாமரை ஜெயிக்க முடிஞ்சது. இல்லைன்னா அவங்க வந்து டெபாசிட்டே வாங்கியிருக்க மாட்டாங்க, நோட்டா கீழே தான் போயிருப்பாங்க. அதுதான் கலன் நிலவரம். இப்பவும் இவர்கள் எல்லாம் பிரிச்சு கொடுத்தா அதிமுக எவ்வளவு நிற்கும்? அப்ப இங்க ஆட்சி பிடிப்பது யாரு? ஆட்சியை பிடிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 120 சீட்டு வேணும் உங்களுக்கு. அதை போக தான் பேலன்ஸ் பிரிச்சு கொடுக்கணும். நீங்க சொல்கிற கணக்குப்படி இவங்களுக்கு 20 அவங்களுக்கு 20 நம்ம பிரிச்சு கொடுத்தாலே சீட்டை இருக்காது அதிமுகவுக்கு. இன்னும் நிறைய கட்சிகள் கூட இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே நாங்க அதிமுக இருக்கோம்னு சொல்ற அந்த டீம்ல இருந்து பிரிஞ்சு போனதா சொல்லப்படுற பாமகவோ சரி தேமுதிகவும் தனியா நின்றுட்டு இருக்காங்க. யார் கூப்பிட்டாலும் போலாம், வெயிட் பண்ணுவோம். நம்ம பாமகல பிரச்சனை எப்ப முடியும்ன்றது நமக்கே தெரியல, யாருக்குமே தெரியல. ஒவ்வொரு நாளும் புது புதுசா அறிவிக்கிறாங்க. ஆனால் அறிவிப்புகள் எல்லாம் அறிவிப்பா இருக்கு, செயல்பாட்டுக்கு வரமாட்டேங்குது. பெரியவர் சொல்றாரு என் பேரை போடாதுன்றாரு, ஆனா அவர் பேரையே சொல்ல மாட்டேங்கிறாரு. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், எந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலும் கட்சி கட்டுப்பாடை மீறி செயல்படுவதெல்லாம் நடவடிக்கை எடுப்போன்றாரு. பகிரங்கமா தெரியுது அன்புமணி இவர் பேச்சை கேட்காம செயல்படுறாரு. அன்புமணியை நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. அன்புமணி அங்க என்ன சொல்றாரு, இவர் பேரையே சொல்றது இல்ல. அப்ப அங்க என்ன டிராமா தான் ஓடிட்டு இருக்குது, குடும்ப சண்டை, பஞ்சாயத்து. இது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க சார், ரொம்ப தெளிவா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த தடவை அந்த பழைய வாக்கு வங்கிகள் அப்படி நீடிக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல, சரிவை ஆகும். ரொம்ப நாள் ஆச்சு. கடந்த தேர்தலே 23 இடங்களை போட்டிட்டாங்க. நான் எல்லா தொகுதிக்குமே போனேன். வேற ஒரு அரசியல் கட்சி சார்பாக போகும்போது நான் அவங்க செய்திக்காக நான் போயிருந்தேன் கூட. அந்த எல்லா இடங்களும், குறிப்பாக பாமக நின்ற எல்லா இடங்களுக்கும் போயிருந்தேன். அங்க போன எல்லா இடங்கள்லயுமே இவர்களுக்கு எதிராக பேசுகிறாங்க. இப்ப நம்ம அந்த காடுவெட்டி குருவுடைய மகளும் மருமகனும் எல்லா தொகுதியிலும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்பதான் இது பெரிய பூதாகரமா வெடிச்சது. எங்க அப்பா வந்து ட்ரீட்மெண்ட் கூட்டு போல, பாஸ்போர்ட் இல்லைன்னு சொன்னார் அன்புமணி, ஆனா இதோ பாருங்க பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி அதை காமிச்சாங்க. நீ பல விஷயங்களை அவங்க வந்து சொல்லி ராமதாஸ் அவர்களுக்கு எதிர்த்து பேசாதவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. ஐயான்னு சொல்லிட்டு ஒரு மரியாதையோடு பேசியவரெல்லாம் அப்ப இவர் இவ்வளவு பண்ணியிருக்காரான்னு சொல்லி அந்த சமூக மக்களே வாக்கு சதவீதம் கடுமையாக சரிவை சந்திச்சது. அதோடு இல்லாம அங்க கட்சியிலிருந்து பல பேரும் திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் மாறிட்டாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்த விஷயங்கள் தான். இன்னைக்கு இவங்க 2 பேர் அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற சண்டையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னும் அந்த சரிவு வந்து கொஞ்சம் பேர் அங்க இருந்து விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சிட அங்க ஓடி போயிடலாம், இல்ல அது சரியா வராது சீமானுக்கு ஓடி போயிடலாம், இது எதுவுமே சரி வராதுப்பா நம்ம திமுக ஓடி போயிடலாம், இல்ல அதிமுக போயிடலாம், இப்படி மாறிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவர்கள் வந்து சாதி ரீதியா வரும்போது நான் குறிப்பிட்ட இந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான், இந்த சாதியை சேர்ந்தவர்னு அவங்க கொடி பிடிச்சுப்பாங்க. வாக்களிக்கணும்னு வரும்போது நிச்சயமா செய்யறது இல்ல. அப்படி சாதி ரீதியாக அவர்கள் வாக்களிக்கணும்னா கடந்த முறை 23 தொகுதியில வந்து ஏன் டெபாசிட் போகுது பல இடங்கள்ல அவங்களுக்கு? நாங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கோம், வட மாவட்டங்கள் எங்களை மீறி ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க, எங்களுக்கான செல்வாக்கு இருக்குன்னு.